ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான குழந்தைகளே, செவ்வாய்ப்பேட்டை பாங்கியன் நம்பிக்கையாளரான என் சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த அருள் சகோதரிகளே, அன்பார்ந்த அருள் பணியாளர்களே, இறைவா உந்தன் பேரன்பை எந்நாளும் நினைத்து பாடுவேன். நம்ம எல்லாருமே தொடர்ந்து பாட வேண்டும். இறைவன் தந்த உயிருக்காக, இறைவன் தந்த நம்பிக்கைக்காக, நம்முடைய அன்பான குடும்பங்களுக்காக, நம்முடைய செவ்வாய்ப்பேட்டை பங்கு ஆலயத்துக்காக, செவ்வாய்ப்பேட்டை பங்கில் அருள் பணியாளர்கள் பணிபுரிய வேண்டும், அவர்களுக்கு ஒரு இல்லத்திற்காக, இந்த பள்ளிக்கூடங்களுக்காக, நிறுவனங்களுக்காக, நம்முடைய அன்பார்ந்த அருள் சகோதரிகளுக்காக, FIHM க்ளூனி அருள் சகோதரிகளுக்காக, அவர்களின் பணிகளுக்காக இறைவன் நிறைய தந்திருக்கிறார். உங்களுக்கு தந்திருக்கிறார், எனக்கு தந்திருக்கிறார். முக்கியமாக இன்றைக்கு பாரிஸ் வேத போதக சபை அருள் பணியாளர்களை நினைக்கிறோம். அதற்கு முன்பே இயேசு சபையை சார்ந்தவர்கள் உழைத்திருக்கிறார்கள். இன்னும் நம் மண்ணிலே மற்ற துறவற சபைகளை சார்ந்தவர்கள் உழைத்திருக்கிறார்கள். 250 ஆண்டுகளாக MEP சபையை சார்ந்த பிரெஞ்சு நாட்டிலிருந்து வந்து தங்களையே முழுமையாக நமக்காக கையளித்த இந்த அருள் தந்தையர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். அவர்கள் இல்லாமல் நம்முடைய நம்பிக்கை இல்லை. நீ பாருங்கள், எத்தனையோ மக்கள் ஏதேதோ வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் நேரம் ஒதுக்கி இந்த காலையில் இங்கே வந்திருக்கிறீர்கள். இதுதான் பைக்குக்கு பெட்ரோல் போடுற மாதிரி இந்த வழிபாடு. இல்லையென்றால் ஓட முடியாது, வாழ முடியாது. நேரம் ஒதுக்கி ஆண்டவரிடம் வரும்போது உள்ளம் சிலிர்க்கிறது, தெம்பு பெறுகிறது. அர்த்தமுள்ள வாழ்வு வாழ நாம் எல்லாரும் தூண்டப்படுகிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் இந்த நன்றியினோட நமக்கு என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். இன்றைய முதல் வாசகம் எசாயா இறைவாக்கினர் நூலிலிருந்து. பாருங்கள், அந்நாட்களில் இல்கியாவின் மகன் எலியாக்கிமை கடவுள் அழைக்கிறாராம். இல்கியா யாருன்னு தெரியாது, எலியாக்கிம் யாருன்னு தெரியாது. நமக்கு தேவையானதெல்லாம் ஆண்டவர் தாம் விரும்பியவர்களை அழைக்கிறார், அவர்களுக்கு பொறுப்பு ஒப்படைக்கிறார். அதுதான் முக்கியம். பிரியமானவர்களை, என்னை சேலத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார். இங்கே இருக்கிற அருள் பணியாளர்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறார், அருள் சகோதரிகளை அழைத்திருக்கிறார். அதை விட உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார். நான் உன்னை அழைத்து வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், ஏறக்குறைய இயேசு பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன் இந்த செய்தி எழுதப்பட்டிருக்கலாம். அப்போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறாராம் அழைத்தவரிடம்? உன் அங்கியை அவனுக்கு உடுத்தி, உன் கச்சையை இடுப்பில் கட்டி, உன் அதிகாரத்தை கையில் கொடுப்பேன். எல்லாருக்கும் அவன் தந்தையாவான். பிரியமான பிள்ளைகளே, உங்கள் அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகளாயிருக்கிறீர்கள் நீங்கள். பிரியமான பெற்றோரே, உங்கள் குழந்தைகளுக்கு பெற்றோராயிருக்கிறீர்கள். பிரியமான ஆசிரியர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசிரியர்களாயிருக்கிறீர்கள். கடவுள் உங்களை நியமித்துள்ளார். தந்தையாயிருக்க, பிள்ளையாயிருக்க, ஆசிரியராயிருக்க, பணியாளராயிருக்க கடவுள் உங்களை நியமித்திருக்கிறார். திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். சாவியை உங்ககிட்ட கொடுத்துருக்கிறார். நீங்கள் நினச்சாதான் பூட்ட முடியும், நீங்கள் நினச்சாதான் திறக்க முடியும், மற்றவங்களுக்கு வாழ்வு தர முடியும்.
மற்றவர்களை தீமையிலிருந்து விடுவிக்க முடியும். ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, எனக்கு கொடுத்த அத்தனைக்கும் நன்றி ஆண்டவரே என்று உளமாற இன்றைக்கு நீங்களும் நானும் சொல்ல வேண்டும். பல நேரங்களில் நாம் எதிர்பார்க்கப்பட்டவாறு வாழ்வதில்லை, நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியை நிறைவேற்றுவதில்லை. ஆண்டவரே, என் பெற்றோரை ஏமாற்றியிருக்கிறேன், என் மனைவியை, என் கணவரை, என் பிள்ளைகளை ஏமாற்றும் விதத்திலே வாழ்ந்திருக்கிறேன். ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை நம்பி தேர்ந்தெடுத்த ஆண்டவரே, தேர்ந்தெடுத்தற்கேற்ப நான் வாழச் செய்யும் ஆண்டவரே என்று இன்றைக்கு நாம் எல்லாரும் மனம் மாற வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு திருப்பலியும் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும். இந்த புனிதமான இடத்துக்கு வந்து நாம் மீண்டும் பழைய மனிதராக போகக்கூடாது. ஆண்டவரே, என்னை அழைத்ததற்கு நன்றி, நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு நன்றி, என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்கு நன்றி. யாரையும் ஏமாற்றாமல் எல்லாருக்கும் மகிழ்ச்சி அளிக்கும் விதத்தில், நிம்மதி தரும் விதத்தில், யாருடைய கண்ணீருக்கும் காரணமாகாத விதத்தில் நான் வாழச் செய்யும் ஆண்டவரே என்று நாம் எல்லாரும் சொல்ல வேண்டும். நாம் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அந்த ஆண்டவருடைய ஞானத்தை பற்றி, வல்லன்மையை பற்றி இந்த 2வது வாசகம் மிக அழகாக எடுத்து சொல்லுகிறது. கடவுளின் அருள் செல்வம் எத்துணை மிகுதியானது. நான் மீண்டும் மீண்டும் நினைத்து பார்க்கிறேன். இறைவா, எத்தனையோ முறை நான் செத்து போயிருக்க வேண்டும், இன்னும் என்னை உயிராய் வைத்திருக்கிறீரே. உம்முடைய அருள் செல்வம் எவ்வளவு மிகுதியானது. ஆண்டவரே, உம்முடைய ஞானமும் அறிவும் எத்துணை அழகானவை. உம்முடைய தீர்ப்புகள் அறிவுக்கு அப்பாற்பட்டவை. ஏன் இது நடக்குது, ஏன் இப்படி நடக்கக்கூடாது என்றெல்லாம் நான் நினைத்து பார்த்திருக்கிறேன். ஆண்டவருடைய முடிவை யாரும் கேள்வி கேட்க முடியாது. பாருங்கள், அவருடைய செயல்முறைகள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை. அவருடைய மனத்தை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரையாளராய் இருப்பவர் யார்? பாருங்கள், ஆண்டவரிடம் நாம் எதுவும் கொடுத்து வைக்கவில்லை, எல்லாம் அவர் போட்ட பிச்சை. அண்மையில் என்னுடைய சகோதரர் இறந்த போது நான் சொன்னேன், எங்கள் அண்ணன்கிட்டேருந்து நான் வாங்கினது தான் உண்டு, அவருக்கு கொடுத்ததாக எனக்கு அதிகமாக நினைவே இல்லை என்று சொன்னேன். அதை தாண்டி, இறைவா, உம்மிடமிருந்து நான் பெற்றுக்கொண்டேன், அதற்கேற்ப நான் எதுவுமே கொடுக்கவில்லை, எனக்கு என்று வைத்து கொண்டேன். என்னுடைய கொடைகளை நாசப்படுத்தினேன், அதை வைத்து நல்லது செய்யவில்லை. எத்தனையோ பேருடைய கண்ணீருக்கு காரணமாக இருந்திருக்கிறேன். யார் சொல்ல முடியும் நான் கடவுள் கொடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லி? யார் சொல்ல முடியும்? வீட்டில் இருக்க சில பேருக்கு நான் நிறைய செஞ்சிருக்கிறேன் சொல்லவே முடியாது தானே. அதுதான் இன்றைக்கு பாருங்கள், ஏதாவது கிடைக்கும் என முன்னதாகவே கடவுளிடம் கொடுத்து வைத்தவர் யார்? ஆண்டவரே, நான் கொடுத்து வைக்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை கூறும்போது, ஆண்டவரே, நான் கொடுத்து வைக்கிறேன். ஏழைகளுக்கு நல்லது செய்யும் போது நான் கொடுத்து வைக்கிறேன். எனக்கு நன்றி கூற சொல்ல முடியாதவர்களுக்கு நல்லது செய்யும் போது, ஆண்டவரே, நான் கொடுத்து வைக்கிறேன். ஆண்டவரே, நான் கொடுத்து வைக்க செய்யும். நான் ஏதாவது ஒவ்வொரு நாளும் நல்லது செய்யும். பாருங்கள், இப்படியெல்லாம் நமக்கு போதனை கொடுத்துவிட்டு கடைசியாக பவுல் சொல்வது, நாம் எல்லாரும் செய்ய வேண்டியது என்ன? எல்லாரும் கடவுளை புகழ வேண்டும். பிரியமானவர்களே, மறைக்கல்வி, பிரசங்கம் எல்லாம் முடிந்து என்ன நடக்க வேண்டும்? திருப்பலியில் தொடர்ந்து மன்றாட்டு இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் தேவை என்று மன்றாட வேண்டும். இன்னொரு பக்கம் நற்கருணை பெற்றுதல், நன்றி பலி. ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே என்று நாம் எல்லாரும் சொல்ல வேண்டும். மன்றாட்டு, நன்றி. எல்லாவற்றிடம் முக்கியமாக, ஆண்டவரே, மனம் மாறுகிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலே என்னை இந்த ஆலயத்துக்கு, இந்த ஆலய வளாகத்துக்கு கொண்டு வந்தீரே. ஆண்டவரே, நான் மீண்டும் பழைய மனிதன் அல்ல, பழைய மனுஷி அல்ல, பழைய குழந்தை அல்ல.
இன்றையிலிருந்து உமக்காக வாழ்வேன் ஆண்டவரே, நல்லது இன்னும் அதிகமாக செய்ய போகிறேன் ஆண்டவரே, கஷ்டப்பட்டு உழைக்க போகிறேன் ஆண்டவரே, படிக்க போகிறேன் ஆண்டவரே, நல்லது செய்ய போகிறேன் ஆண்டவரே. அதுதான் அதனுடைய நிறைவாக இருக்க வேண்டும். என்ன சொல்ல வேண்டுமா? பவுல் சொல்லுகிறார், அனைத்தும் அவரிடமிருந்தே வந்தன, அவராலேயே உண்டாகின, அவருக்காகவே இருக்கின்றன என்று ஆண்டவரை புகழ வேண்டுமா? அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக என்று சொல்ல வேண்டும். ஆண்டவரே, எல்லாம் உமக்காக, நான் உமக்காக, என் கொடைகள் உமக்காக, என் திறமைகள் உமக்காக, என் பணம் உமக்காக, என் மூச்சு உமக்காக. ஆண்டவரே, உமக்காக நான் வாழச் செய்யும் ஆண்டவரே என்று நாம் நிறைவு செய்ய வேண்டுமா? பிரியமானவர்களே, இந்த அருமையான நற்செய்தி பகுதிக்கு வருகிறோம். ஆண்டவர் இயேசு தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்கிறார். அவர்களுடைய பதில் தெரியும். மக்கள் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்ற அவர்களுடைய பதிலை பாருங்கள். சில பேர் திருமுழுக்கு யோவான் சொல்கிறாங்க, இன்னும் சில பேர் எலியா இறைவாக்கினர் சொல்கிறாங்க, இன்னும் சில பேர் மத்தேயு நற்செய்தியில் மட்டும்தான் இருக்குது, எரேமியா இறைவாக்கினர் என்று சொல்லுகிறார்கள். இந்த இறைவாக்கினர்லாம் சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் ஏதாவது ஒரு இறைவாக்கினர் சொல்கிறாங்க. பிரியமானவர்களே, இன்னைக்கு முதல் கேள்வி எனக்கு உடனே ஞாபகத்துக்கு வந்தது. இன்றைய மக்கள், இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன் இந்த உலகத்திலே வாழ்ந்தாரே, அந்த மக்கள் அல்ல. இன்றைய மக்கள் இயேசு யார் என்று சொல்லுகிறார்கள்? எதை வைத்து சொல்லுவார்கள்? நற்செய்தி அவர்கள் வாசிக்காமல் இருக்கலாம், பைபிள் தெரியாமல் இருக்கலாம். உங்களையும் என்னையும் வைத்துதான் இன்னைக்கு இயேசு யாருன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு மனுஷன் வந்தாராம், நல்லது செஞ்சாராம், சிலுவையில் அறைந்து கொன்னாங்களாம், உயிர்த்தார்னு பேசிக்கிறாங்க. ஆனால் இவங்களை பார்த்தா அவரில் நம்பிக்கை கொள்பவர் போல தெரியவில்லையே. இவர்கள் எல்லாருமே நல்லது செய்யவில்லையே. சிலர் செய்கிறாங்க, பொய் என்று சொல்லவில்லை. இன்றைக்கு இயேசு யார் என்று சொல்ல வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அதற்கேற்ப பொறுப்போடு வாழ்கின்றீர்களா, வாழ்கின்றோமா? இது முதல் கேள்வி. இயேசுவை பற்றி இன்னைக்கு தப்பாக பேசினா அதுக்கு காரணம் நம்ம தான் காரணம், நான் தான் காரணம், நீங்கள் தான் காரணம். இயேசுவை பற்றி தப்பாக பேசாத மாதிரி உன்னுடைய பள்ளிக்கூடத்தில் நீ படிக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். இயேசுவை பற்றி தப்பாக பேசாத மாதிரி அன்போடு இருக்க வேண்டும், பாசமாக இருக்க வேண்டும், கனிவோடு இருக்க வேண்டும், பொறுமையோடு இருக்க வேண்டும், தாழ்ச்சியோடு இருக்க வேண்டாம். அநியாயமாக பணம் சம்பாதிக்க கூடாது, மற்றவர்களை மதிக்க வேண்டும். மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? இன்றைக்கு இயேசு கேட்கிறார், இப்படிலாம் சொல்றாங்கன்னு அதுக்கு நீ தானே பொறுப்பு, நானா பொறுப்பு? இயேசு நம்மிடம் திருப்பி கேட்கலாம் தானே? நிச்சயமாக கேட்கலாம். இது தியாலஜி, இறையியல், மறைக்கல்வி படிச்சிருக்கோம், பிரசங்கம் கேட்டிருக்கோம், ஏதேதோ அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு நான் யார்? நீ என்னை நம்புகிறாயா? ஆண்டவருடைய கேள்வியை பாருங்கள், நீ என்னை நம்புகிறாயா? From theology to faith, who am I for you? உனக்கு நான் யார்? ஒரு பக்கம் இயேசு உலக மீட்பர் என்று சொல்லலாம். அதை தாண்டி நாம் எல்லாரும் சொல்ல வேண்டியது, இயேசு என்னுடைய மீட்பர். இயேசு பலருக்கு நன்மை செய்தார் என்று ஒரு பக்கம் சொல்லலாம். அதை தாண்டி இயேசு எனக்கு நல்லது செய்பவர். இயேசு மக்கள் தலைவர் என்று சுலபமாக சொல்லலாம். இயேசு என்னுடைய தலைவர். இயேசு எனக்கு ஆறுதல் அளிப்பவர்.
இயேசு என்னுடைய நண்பன், இயேசு என்னை காப்பாற்றுபவர். பாருங்கள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் பதில் சொல்ல வேண்டும். இயேசு நமக்கு யார்? இயேசு நமக்கு யார்? சரியான பதில் சொல்ல வேண்டும். அன்றைக்கு பேதுரு சொன்னார், நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன், வாழும் கடவுளின் மகன், நீர் மீட்பவர், என்னை மீட்பவர், வாழும் கடவுளின் மகன். அதனுடைய விளைவு என்ன? தியாலஜி, இறையியல், ஃபெய்த், நம்பிக்கை. மூன்றாவது வாழ்வு. ஆண்டவர் சொன்னார், தந்தை உனக்கு கொடுத்திருக்கிறார், நான் மட்டும் உன்னை தேர்ந்து கொள்ளவில்லை, அவரும் தேர்ந்து கொண்டுதான் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். உனக்கு ஒரு கடமையை கொடுக்கிறேன். நான் வாழும் கடவுளின் மகனா? நான் மெசியாவா? நீ அதை வாழ்ந்து காட்டு. மக்களை பார்த்துக்கொள், மக்களை நம்பிக்கையில் கட்டி எழுப்பு. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒவ்வொருடைய மனசும் சொல்லும், எனக்கு இயேசு யார்? என் தலைவர், என் மீட்பர், என்னுடைய நண்பர், அவருக்காக நான் வாழ்கிறேன் என்று. முக்கியமாக அருள் சகோதரிகள், அருள் பணியாளர்கள், ஆயரெல்லாம் சொல்லும், இயேசுவே உமக்காகத்தான் நான் இந்த வாழ்வை தேர்ந்தெடுத்தேன், நீர்தான் எல்லாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னுடைய சீடராக உண்மையாகவே இரு. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சீடரா? எனக்காக உயிரை கொடுப்பாயா? எனக்காக எல்லாம் செய்வாயா? உனக்காக என்று வாழ்ந்து விட மாட்டாயா? எனக்காக என்று வாழ மாட்டாயா? ஆண்டவர் கேட்கிறார். பாரு, அருமையான விவிலிய பகுதிகள் இந்த 21ஆம் ஞாயிற்றுக்கிழமை. பிரியமானவர்களே, தேர்ந்தெடுத்த ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தேர்ந்தெடுத்த ஆண்டவரை போற்றி புகழ்வோம், மனம் மாறுவோம். தேர்ந்தெடுத்த ஆண்டவரை அறிக்கையிடுவோம், அவர் நமக்கு யார் என்று சொல்வோம். நம் வாழ்வால் மற்றவர்கள் அவரை புரிந்து கொள்ள வழிகாட்டுவோம். அவர் நம்மை மீண்டுமாக வலியுறுத்தி சொல்லுவது, என் சீடராக உண்மையாகவே வாழமாட்டாயா என்று. ஆண்டவரை தெரிந்து கொண்ட, ஆண்டவரால் பெரிய பொறுப்பு ஒப்பு கொடுக்கப்பட்ட, ஆண்டவருக்காக முழுமையான முதல் சீடராக வாழ்ந்த நம் அன்பு தாய் ஜெயராக்கினி அன்னை நமக்கு வழிகாட்டுவாராக, நமக்காக பரிந்து பேசுவாராக. ஆமென்.